Hello friends. Hello friends. So hope you are doing good. Welcome to Adiran Bistech. நான் தான் உங்கள் நண்பன் சிவா. இன்றைக்கி நானும் ஆதிரனும் ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ண வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைஜூஸ். ஆனால் பாப்பா இங்கே தான் இருக்கு. பாப்பா தம்பி எல்லாத்தையும் வந்து நாங்கள் பைஜூஸை சேர்க்கலான்னு இருந்தோம். ஸோ அதை பற்றி ரிவ்யூ பார்க்குறப்ப தான் ஐ ஜஸ்ட் கேம் த்ரூ வாட் ஹேப்பன் டு த பைஜூஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. உங்களுக்குலாம் தெரியும், லைக் 2022 பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் பீரியடில் நம்ம வந்து பைஜூஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருந்தது, ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் இருந்தது, அதில் போய் நம்ம ஜாயின் பண்ணோம், படித்தோம், எல்லாம் வந்தோம். இப்போது அது மாதிரி ஒரு பைஜூஸுங்கிற கம்பெனியே இல்லாமல் இருக்குது. ஸோ வாட் ஹேப்பன் எக்ஸாக்ட்லி, அந்த பைஜூஸ்க்கு என்ன ஆச்சு, கம்பெனி ஏன் ஷட் டவுன் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2022 1.8 lakh crore இருக்கிற ஒரு கம்பெனி வந்து 2024 1600 crores கன்வெர்ட் ஆகுது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி இருக்கிற இடமே தெரியல, தடையமே இல்லை. அது மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு வந்தப்படுது பைஜூஸ். என்ன ஆச்சு இந்த பைஜூஸ்க்கு, அதை தான் இந்த கம்ப்ளீட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஸ் எ பிஸ்னஸ் அனலிஸ்ட் நம்ம என்ன அனலைஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைஜூஸ் எதுக்கு ஷட் டவுன் ஆகுது. நம்பர் 1, பைஜூஸ் வந்து ஒரு கஸ்டமர் லாயல்ட்டியை வந்து கொடுக்கல. ஏன்னா அவங்க புஷ் பண்ணாங்க, நிறைய ப்ராடக்டை வந்து புஷ் பண்ணி செல் பண்ணி வச்சாங்க, மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, காசு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது மாதிரிலாம் நிறைய நம்ம ஒரு ப்ரொபகண்டா நம்ம கேட்டிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் உண்மையா? ஸோ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் வீடியோவில் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைஜூஸ் ரவீந்திரநாத். இந்த ரவீந்திரநாத்தோட பேர் தான் வந்து பைஜூஸ், அவரோட பட்ட பேர் தான். அதிலே கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கூகுள், இப்போது ஆப்பிள்லாம் ஆரம்பித்த மாதிரி அதே மாதிரி பைஜூஸுங்கிற பேரை வச்சு அவர் ஆரம்பிச்சிட்டாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 2011 தான் அந்த கம்பெனினா ஒரு கேரளா, டிப்பிக்கல் கேரளா கண்ணூர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு ஒரு பெரிய கனவோடு வராரு. வந்து ஆரம்பித்தது தான் அந்த பைஜூஸ், ஒரு பெரிய சாம்ராஜ்யம். இந்த பெரிய சாம்ராஜ்யம் பைஜூஸ் சாம்ராஜ்யம் பார்த்திங்கன்னா அப்படியே சுக்கு நூறாக உடையுது, அவர் கண்ணுக்கு முன்னாடி உடையுது. ஸோ இவ்வளோ வலிகள் இருக்கும், இவ்வளோ வேதனைகள் இருக்கும். ஏன் உடையுது? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேஸ் ஸ்டடியே பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அந்த பிஸ்னஸை கொண்டு போகிறதும் முக்கியம், அதே அளவுக்கு பிஸ்னஸை வளர்க்கறதும் முக்கியம். ஸோ ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 2011 ஆரம்பித்து 2022 பார்த்தீங்கன்னா தே ஆர் க்ளோஸ் டு 1.8 lakh crores பிஸ்னஸில் ரெவன்யூ வருது. 1.8 lakh crore இவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $22 billion. இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிஸ்னஸ் எவர்னு சொல்லலாம் எட்டெக்கில். ஸோ அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் பைஜூஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க வந்து ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்மில் ஆன்லைனில் எஜுகேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மூலியமாக தான் பிஸ்னஸ் ப்ரமோட் ஆகுது. இந்த ரவீந்திரநாத், இந்த பைஜூஸ் ரவீந்திரநாத் இப்படி வராருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் கேரளாலேருந்து வராரு. அவருக்கு என்ன நாலேஜ்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கறது ஈஸியாக வரும். கேட் எக்ஸாம் 2 வாட்டி கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காரு. ஐஐஎம் அகமதாபாத்தில் MBA படிக்கிறது மாதிரி அந்த ஒரு கோர்ஸ், அதுக்கு என்ட்ரன்ஸ் தான் வந்து கேட் எக்ஸாம். அந்த வந்து 2 வாட்டி கிளியர் பண்ணி அதுவும் 100% ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் யாராலையும் வாங்க முடியாது, அப்படி வாங்கியிருக்காரு. ஸோ அதனால அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டர் மாதிரி ஆரம்பித்து நிறைய பேருக்கு கோச்சிங் கொடுத்துருக்காரு. கொடுத்த பிறகு அப்படியே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸ் தான் வந்து இந்த பைஜூஸ். ஸோ இந்த பைஜூஸ் ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவே போகுது. 2011 ஆரம்பித்து 2022 பீக்கில் இருக்குது பிஸ்னஸ். ஸோ சூப்பராக வரவேற்பு. 2022 வந்து பார்த்திங்கன்னா கோவிட் ஆரம்பிக்குது. ஸோ அப்போ மக்கள் இன்னும் போகிறாங்க பைஜூஸை நோக்கி, ஆன்லைன் எஜுகேஷன் நோக்கி. 2022 அந்த கோவிட் போகுது, பைஜூஸும் அப்படியே குறையுது. ஸோ என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே புரியல. அப்படியே பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா த ரிசர்ச் சேஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பைஜூஸ் வந்து அவங்க எம்ப்ளாயீஸை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஒர்க் பண்ண சொல்லி. அப்படி ஒரு சேல்ஸ் பிச்சு பயங்கரமாக போயிட்டு அந்த கேண்டிடேட் அந்த பேரண்ட்ஸ்டெல்லாம் போயிட்டு சொல்லணும். சர்க்கிள் போடுவாங்களாம், சர்க்கிள் எத்தனை டாட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்களாம். அப்போ அவங்க போய் கேட்குறாங்களாம் சர்க்கிளில் எத்தனை டாட்ஸ் இருக்குதுன்னு குழந்தைங்களுக்கு தெரியலையே பாருங்கள். அவனே அவரோட வீடியோ எடுத்து காட்டினா சர்க்கிளில் வந்து இன்ஃபினைட் டாட்ஸ் இருக்கும், இது மாதிரி தான் பிள்ளைங்க சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு கன்வின்சிங் ஸ்கில்லில் போயிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியல, இந்த படித்தாதான் நீ வாழ்க்கையில் வாழவே முடியுங்கிற மாதிரி பிச் பண்ணி அதை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த டேபுக்கு புஷ் பண்ணி டேப் வாங்கி இது மாதிரிலாம் சில விஷயங்கள்னால என்ன ஆகுதுன்னா பேரண்ட்ஸ் ரொம்ப இரிட்டேட் ஆகிறாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் கொடுத்த காசை திருப்பி கேட்க போகிறாங்க. நான் இந்த இதில் ஃபுல்லாக வரலாம், ரிஃபண்ட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, ரிஃபண்ட் பாலிசி இல்லைங்க. இதனால என்னன்னா லாயல்ட்டியை வந்து அவங்க பிரேக் பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ
ஸோ கஸ்டமர் லாயல்ட்டி எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க. உங்கள் கஸ்டமரை நீங்கள் லாயலாக வச்சுக்க தான் உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆகும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லாயல்ட்டியை உடைக்கிறாங்க, புஷ் பண்ணுறாங்க. புல் ஸ்ட்ராட்டஜி இல்லை, புஷ் பண்ணுறாங்க. ஏன்னா 2022 முடியும், தே ஆர் டூயிங் குட். 22லேருந்து 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டிசாஸ்டர் ஆகுது, டோட்டலாக உடையுது பிஸ்னஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோவிட் வந்து போனதுனால எல்லாருமே ஸ்கூலுக்கு தள்ளப்படுறாங்க, ஸ்கூலில் போய் படிக்கிறாங்க. ஸோ அதனால சில பேர் அங்கேருந்து விட்ரா ஆகுறாங்க, விட்ரா ஆகி காசு கேட்க போகிறாங்க, காசு அவங்க திருப்பி கொடுக்கல. இது ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்டை, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணாங்க, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுத்தாங்க, ஆன்லைனில் கொடுத்தாங்க. அது குவாலிட்டியாக இருக்கனால மக்கள் போய் ஜாயின் பண்ணாங்க. குவாலிட்டி கம்மியாகுது, ப்ரைஸ் அதிகமாகுது, அவங்க ப்ராடக்டை புஷ் பண்ணுறாங்க, அவங்க டேபை வாங்கிக்க சொல்லி கேட்குறாங்க, அவங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதனால என்னன்னா எஜுகேஷன் அவங்களுக்கு ஃபோக்கஸ் கம்மியாகுது, குவாலிட்டி கிடைக்கல, அந்த கொடுக்குற அந்த கண்டென்ட்டோட குவாலிட்டி இல்லை, அவங்க பே பண்ணுறது அதிகம் பட் குவாலிட்டி இல்லை. 3000 ரூபா பர் மாதம், ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபா. சின்ன ஏழைகள் மக்கள், ஏன்னா நம்ம டவுன் டு த எர்த் போயிட்டாங்க, டவுன் ட்ரெண்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா இப்போது சிட்டியெல்லாம் விட்டுட்டு கிராமத்தை டார்கெட் பண்ணுறாங்க, அங்கே அவங்களால சஸ்டெயின் ஆக முடியல, ஏன்னா ப்ராடக்டை புஷ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணணும்னா சோஷியல் ஆக்டிவிட்டி மாதிரி, இப்போ ரிச்சுக்கெலாம் வந்து காசு வாங்கிட்டு புவருக்கெலாம் வந்து ஒரு ஃப்ரீ எஜுகேஷனோ இல்லை கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டு அது மாதிரி கொடுக்குறப்போ அங்கே ஒரு லாயல்ட்டி கிரியேட் ஆகும். லாயல்ட்டியை டோட்டலாக போட்டு உடைக்கிறாங்க. ஸோ லாயல்ட்டி உடையிறப்போ அந்த பிஸ்னஸ் வந்து கண்ணா பின்னமா சிதறுது. அதனால என்ன பண்ணால் கம்ப்ளைண்ட் கேசஸ்லாம் ஃபைல் ஆகுது அவருக்கு எகெயின்ஸ்டாக. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இது வருது. ஸோ இதனால என்ன ஆகுனா அவர் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டர்லாம் வந்து வெளியில் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எத்தனை கம்பெனி தான், ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 சின்ன எட்டெக் கம்பெனி, எஜுகேஷன் செக்டரில் இருக்க கம்பெனிஸ் எல்லாம் அக்யூசியேஷன் பண்ணி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து உடையப்படுது கம்ப்ளீட்டாக, வெளில வராங்க அவங்களாம். இது மாதிரி கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆகாஷ், ஒயிட் ஹேட் ஹெச்ஆர், ஸ்காலர், டாப்பரு, கிரேட் லேர்னிங்ஸ், இது மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் அக்யூசியேஷன் பண்ணி தான் அவங்க வச்சுருக்காங்க. அந்த கம்பெனிஸ்லாம் இது மாதிரி கேள்விப்படப்பட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கிறாங்க அந்த கம்பெனிலேருந்து. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறப்போ இன்னும் டவுன் ஆகுது. டவுன் ஆகணும்னு நான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இது நோட்டிஃபிகேஷன் போகுது, இந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணல பட் தே ஆர் ஷோயிங் அஸ் பர்ஃபார்மிங், அந்த பேப்பர்ஸ்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஃபைனை போடுறாங்க, ஹெவி பெனால்ட்டி போடுறாங்க, 10 மில்லியன் பெனால்ட்டி போடுறாங்க. ஸோ இது மாதிரி பெனால்ட்டி, கஸ்டமர் லாயல்ட்டி, அப்புறம் ஒரு பக்கம் குவாலிட்டி சரியில்லை, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக அவங்க வந்து ஒரு வர ப்ராஃபிட்டோட 30% எக்ஸஸாகவே போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ வர லாபம் கம்மி, ஆனால் மார்க்கெட்டிங்கில் அதிகமாக செலவு பண்ணுறது. ஸோ இப்படிலாம் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாக கம்பெனி அப்படியே லாஸில் போகுது. ஒரு வாட்டி கெட்ட பேர் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் அந்த பிராண்ட் வேல்யூ வந்து குறைய ஆரம்பிச்சிருது. பிராண்ட் வேல்யூ குறைய கம்பெனியில் மறுபடியும் யாரும் இன்வெஸ்ட் பண்ணலை, போட்ட காசெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, அப்படியே டவுன் வருது. கவர்மெண்ட்டும் வந்து அதில் பெனால்ட்டி ஃபைன் எல்லாம் இம்போஸ் பண்ணுறாங்க, இன்னும் கம்மியாகுது. அப்புறம் அதில் குவாலிட்டி சரியில்லை, இன்னும் கம்மியாகுது. இப்போது இந்த கம்பெனி அப்படியே க்ளோஸ் ஆகுது, டிவால் ஆகுது. இப்போ தே ஆர் நோவேர். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சின்ன பிஸ்னஸோ பெரிய பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணமே வந்து கஸ்டமர்ஸ். இந்த கஸ்டமர் லாயல்ட்டி எவ்வளோ முக்கியம்னா, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். இந்த கஸ்டமர் லாயல்ட்டி ஒன்லி து மேக் யுவர் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ அந்த கஸ்டமர் லாயல்ட்டி அவங்க ஃபஸ்ட்டு உடைச்சிருக்காங்க. செகண்ட் புஷ் பண்ணியிருக்காங்க, ப்ராடக்டில் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குது, கான்சன்ட்ரேஷன் அந்த குவாலிட்டியே வந்து இந்த பிஸ்னஸோட சக்ஸஸே வந்து ப்ராடக்டே வந்து பார்த்திங்கன்னா அதோட கண்டென்ட் தான், எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து லாயல்ட்டியை உடைச்சிருக்காங்க, கஸ்டமர் லாயல்ட்டியை உடைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்ட காசை திருப்பி கொடுக்கல. ஸோ அது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக மூவ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கஸ்டமரில் பண்ணால் பரவாயில்ல, பல கஸ்டமர்கிட்ட பண்ணதுனால அந்த லாயல்ட்டி உடையுது. செகண்டு ப்ராடக்டில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. ப்ராடக்டே வந்து பார்த்திங்கன்னா அதோட கண்டென்ட் தான், அந்த கண்டென்ட்டில் குவாலிட்டி கிடையில. ஃபஸ்ட்டில் இருந்த குவாலிட்டி வந்து இப்போ 2000 ஆஃப்டர் கோவிடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி கிடைக்கல. ஸோ இது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது. செகண்டு. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டை புஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து எஜுகேஷன் செக்டர் தான், சர்வீஸாக தான் பண்ணியிருக்கணும். பட் அவங்களோட அவங்களோட ப்ராடக்டை வந்து புஷ் பண்ணுறாங்க, அங்கே ஒரு பெரிய ஒரு சர்ஜரி ஏற்படுது. ஸோ அது வந்து தேர்ட் ரீசன். ஃபோர்த்து வந்து கவர்மெண்ட் பெனால்ட்டிஸ், எக்ஸசிவ் பெனால்ட்டிஸ், பிகாஸ் அவங்க ப்ராப்பராக எதையுமே காட்டல, அந்த இன்கம் வரதோ எக்ஸ்பென்ஸ் போகிறதோ எதையுமே ரெக்கார்டு வச்சுக்கல. ஸோ அதில் ஒரு பெனால்ட்டி க்ரியேட் ஆகுது, அது ஒரு பெரிய ஒரு லாஸ் ஆகுது. ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்வெஸ்டர்ஸ்
பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த வாங்கின லோன் எதையுமே கரெக்டாக கட்டலை, முறைப்படி கட்டலை. $300 million வந்து லோன் வாங்கியிருக்காங்க, அது கரெக்டாக கட்டலை. அதனால $500 million வந்து அவங்களுக்கு பெனால்ட்டியாக பே பண்ணிக்கப்படுது. $500 million பெனால்ட்டி. ஸோ இதெல்லாமே ஒரு பெரிய பேர்டனாக வந்து நிற்கிது. எதனால இவ்வளோ பெரிய லாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வர வருமானத்தோட அதிகமாக வந்து மார்க்கெட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க வர வருமானத்தோட. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து த லீடர்ஷிப். ஸோ தட்ஸ் எ பிக் கொஸ்டின் மார்க். ஏன் பண்ணாங்கன்னா அவங்க ரவீந்திரநாத் வந்து ஓப்பன் அப் ஆனால் தான் எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும். பட் ஆஸ் ஆஃப் நவ் தெர் இஸ் எ பிக் லாஸ் ஆயிருக்கு. இதனால தான், இந்த ஃபேக்டர்ஸ்னால தான் ஆயிருக்கு. ஸோ கஸ்டமர் லாயல்ட்டி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் பிஸ்னஸில். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கஸ்டமரை விடக்கூடாது. ஒரு கஸ்டமர் போகிறான்னா ஜஸ்ட் நாட் ஒன் கஸ்டமர், தெர் இஸ் எ ரீசன் பிஹைண்ட் இட், ஒய் இஸ் கோயிங் அப். அதுக்கு ரீசனை வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணி அதை நீங்கள் கரெக்ட் பண்ணலைன்னா, இந்த ஒரு கஸ்டமருக்கு போகிறாங்கன்னு விட்டுட்டிங்கன்னா அதே மாதிரி 1000 கஸ்டமர் போயிடுவாங்க. அப்போ உங்கள் பிஸ்னஸ் டிசாஸ்டர் ஆகும். ஸோ கஸ்டமர்ஸ் ஆர் யுவர் பேக் போன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். கீப் இட் அப். இது மாதிரி நிறைய ஃபெயிலியரான பிஸ்னஸ் ஸ்டோரி பார்க்க போகிறோம் கம்மிங் சூன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிங்ஃபிஷரை பற்றி பேசலாம். ஸோ அதெல்லாம் வந்து பெரிய மேசிவ் டிசாஸ்டர்னு சொல்லலாம். அதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு அதெல்லாம் நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கீப் motivating us, keep subscribing us. Let's see in this video. Till then, take care. Bye.